ரஷ்ய இராணுவத்தில் சேர்க்கப்பட்ட இந்தியர்களை விடுவிக்க ஏற்பாடு செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் அதிபர் விளாடிமிர் புட்டின் உறுதியளித்திருக்கிறார். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது 2022 ரஷ்ய போர் தொடுத்தது 3வது ஆண்டாக நீடிக்கிறது. இதுவரை இரு தரப்பிலுமாக 1,00,000க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கிறார்கள். அதில் 11,000 பேருக்கு மேல் அப்பாவி சிவிலியன்களும் ரஷ்ய தரப்பில் மரண எண்ணிக்கை 50,000ஐயும் தாண்டிவிட்டதாக பிபிசி சொல்லுகிறது. உக்ரைன் இராணுவ பலி 32,000 என அது கணக்கிடப்பட்டிருக்கிறதாக கூறுகிறார்கள். அமெரிக்க தலைமையில் மேற்கு நாடுகளான உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குகின்றன. எனவே ரஷ்யா எதிர்பார்த்த மாதிரி சீக்கிரமாக போர் முடிவுக்கு வரவில்லை. உக்ரைனின் எதிர்த்தாக்குதல் பலமாக இருப்பதால் இராணுவ பயிற்சியை பெறாத ஆர்வலர்கள், கைதிகள், கூலிப்படையினர், வெளிநாட்டினர் ஆகியோர் போர்க்களத்தில் முன்னிறுத்தியது ரஷ்யா. அவர்கள் கதி என்பதை என்ன என்பது சொல்வதற்கு தேவையில்லை. அவ்வாறு ரஷ்யாவின் சார்பாக களமிறக்கப்பட்டவர்கள் இந்தியர்களுக்கும் உண்டு. குஜராத், தெலுங்கானா, கேரளா மாநிலங்களைச் சேர்ந்த 20 முதல் 30 வயது வரையிலான வாலிபர்கள் உக்ரைன் தாக்குதலில் இறந்த செய்திகள் இந்தியாவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. போர் புரிவதற்கு என்பதை சொல்லாமல் ரஷ்ய இராணுவத்தில் உதவியாளர்கள் வேலை, கவர்ச்சிகரமான சம்பளம் என ஆசை காட்டி பல இந்தியர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியானது. இது தொடர்பாக சிபிஐ விசாரித்து வருகிறது. இன்னொரு நாட்டில் நடக்கும் போரில் இந்தியர்கள் கொல்லப்படுவதை கண்டித்து குரல்கள் எழுந்தன. இந்தியர்களை உடனடியாக இராணுவ பணியில் இருந்து விடுவிக்கும்படி ரஷ்யாவை மத்திய அரசு வலியுறுத்துகிறது. ஆவண செய்வதாக ரஷ்யா சொன்னதை தவிர இந்தியர்கள் எவரும் அங்கிருந்து திரும்ப வரவில்லை. இந்த பின்னணியில் இந்திய ரஷ்யா இடையிலான 22 ஆண்டு மாநாட்டில் பங்கேற்க 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி ரஷ்யா சென்றிருக்கிறார். நேற்று முன்தினம் மோடிக்கு புடின் இரவு விருந்து அளித்திருக்கிறார். புடினை கட்டிப்பிடித்து மோடி வாழ்த்தினார். நேற்று இருதரப்பு மாநாடு நடந்தது. மாஸ்கோவின் சில இடங்களை மோடிக்கு சுட்டி காட்டினார். ரஷ்யாவின் மிக உயர்ந்த விருதை மோடிக்கு வழங்கி கழுத்தில் பதக்கம் அணிவித்தார். இந்த சந்திப்புகளின் போது ரஷ்ய இராணுவத்தில் உள்ள இந்தியர்கள் குறித்து மோடி கவலை தெரிவித்தார். இந்தியர்கள் விடுவித்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புமாறு வலியுறுத்தியிருக்கிறார். நிச்சயம் நடவடிக்கை எடுப்பதாக புட்டின் உறுதியளித்திருக்கிறார். இது மோடியின் பயணத்துக்கு கிடைத்த முக்கிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக மேலை நாடுகள் அணிதிரண்டுள்ள சூழலில் மோடியின் மாஸ்கோ பயணம் உலகம் முழுவதும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. உலகமே கண்டிக்கும் புட்டினை மோடி கட்டி அணைப்பதா என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கொந்தளித்திருக்கிறார். அமெரிக்காவுடன் பல விஷயங்களில் இந்தியா நெருங்கி வந்தாலும் அதற்காக நீண்டகால ரஷ்ய உறவை விட்டு கொடுக்க முடியாது என்று மோடி அரசு தெளிவுபடுத்திவிட்டது. சர்வதேச அரங்கில் கடும் எதிர்ப்பை சந்திக்கும் ரஷ்யாவுக்கு இந்த நேரத்தில் மோடியின் வருகை தார்மீக ரீதியில் பெரும் ஊக்கமாக அமைந்துள்ளது. கிடைத்த வாய்ப்பை நழுவ விடாமல் மேலை நாடுகளின் கடுப்பை அதிகரிக்கும் விதமாக மோடியை புட்டின் விழுந்து உபசரித்திருக்கிறார். இத்தனைக்கும் மத்தியில் உக்ரைன் போரை நிறுத்துமாறு புட்டினுக்கு மோடி நேரடியாக அட்வைஸ் கூறினார். நேற்று முன்தினம் உக்ரைனில் ரஷ்யா வீசிய குண்டுகளுக்கு பல குழந்தைகள் பலியானதை சுட்டிக்காட்டிய மோடி, இது ஏற்க முடியாத கொடுமை, இதற்கு சீக்கிரம் முடிவு கட்ட வேண்டும் என்றார். அவர் மேலும் சொன்னார், அமைதியை திரும்ப இந்தியா தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்யும். அதாவது மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார், அமைதி திரும்ப இந்தியா தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய முடியும். குண்டுகள், துப்பாக்கி தோட்டாக்களுக்கு இடையே அமைதி முயற்சி பலனளிக்காது. மனிதநேயத்தை நம்புவோர் எவரும் உயிர் பலியாகும் போது வலியை உணர்வர். எந்நாடும் 40 ஆண்டுகளாக பயங்கரவாதத்தின் சவால்களை சந்தித்து வருகிறது. பயங்கரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதை நாங்கள் கண்டிக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகளில் கொரோனா, அதைத் தொடர்ந்து மோதல்கள் என பல சவால்களை உலகம் சந்தித்து வருகிறது. ஒருங்கிணைந்து செயல்பட்டு தீர்வு காண்போம் என்று மோடி பேசியிருக்கிறார். கடந்த 2019 ரஷ்யாவுக்கு பிரதமர் மோடி சென்றபோது அந்த நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஜெயிண்ட் ஆண்ட்ரூ தி ஆப்ஸ்போஸ்தர் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இயேசுவின் முதல் அப்போஸ்தலரும் ரஷ்யாவின் பிரபலரும் துறவியுமான ஜெயிண்ட் ஆண்ட்ரூவின் நினைவாக 1998 ஜார் பீட்டர் தி கிரேட் என்பவரால் இந்த விருது நிறுவப்பட்டது. அதிபர் மாளிகை விழாவில் ஆர்டர் ஆஃப் ஜெயிண்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்தலர்ஸ் விருதை நேற்று பிரதமர் மோடிக்கு வழங்கி புட்டின் கௌரவித்திருக்கிறார். இந்த விருதை பெறும் முதல் இந்திய பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ரஷ்யாவில் உள்ள இந்திய வம்சாவளியினர் மத்தியில் மோடி பேசியதாவது, புட்டினுடன் எனது நட்பு அலாதியானது.
6வது முறையாக ரஷ்யாவுக்கு வந்திருக்கிறேன். நாங்கள் 17 முறை சந்தித்து பேசியுள்ளோம். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்திய இளைஞர்கள் தோல்விகளை ஏற்க தயாராக இல்லை. 2020 கிரிக்கெட் போட்டியில் கடைசி பந்து வரை போராடி உலகக்கோப்பை வென்றோம். அதுபோன்றவர்கள் நம் இளைஞர்கள் சவால்களுக்கு சவால் விடுப்பது என்பது என்னுடைய மரபணுவில் உள்ளது. 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவுக்கானது என்று நான் கூறியது போல பலரும் ஆச்சரியப்பட்டனர். அது தற்போது நனவாகி வருகிறது. 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவுக்கானது என்று நான் கூறியபோது பலரும் ஆச்சரியப்பட்டனர். அது தற்போது நனவாகி வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். அதேபோல் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியதாவது: கீவ் நகரில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 37 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பள்ளிகள், மருத்துவமனைகள் என 100 கட்டடங்கள் சேதமடைந்திருக்கிறது. ஆனால் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் தலைவர் மோடி, உலகின் அதிக இரத்தம் தோய்ந்த குற்றவாளி புடினை கட்டிப்பிடிப்பது பெரும் ஏமாற்றத்தை அளிக்கிறது என்று ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறியிருக்கிறார். அதாவது மோடிக்கு புடின் நன்றி தெரிவித்தது எப்படி என்று பார்ப்போம். இருதரப்பு பேச்சின் போது புடின் பேசியதாக அந்த நாட்டின் அரசு செய்தி நிறுவனமான டாஸ் கூறியுள்ளதாவது என்பதை பற்றி நமது கடையறி டிவியில் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். தற்போது உள்ள மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய உக்ரைன் விவகாரத்தில் தீர்வு காண்பதற்கு பிரதமர் மோடி காட்டும் அக்கறைக்கு நன்றி. குறிப்பாக அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறியுள்ளதை வரவேற்கிறேன். இந்தியாவுடன் பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் இணைந்து செயல்பட்டு வருகிறோம். பிரதமர் மோடியுடன் தனிப்பட்ட முறையில் பல உலகளாவிய விவகாரங்கள் தொடர்பாக பேசும் வாய்ப்பு கிடைத்தது என்று இவ்வாறு கூறியிருக்கிறார். இது குறித்து ரஷ்ய அதிபர் மாளிகையில் செய்தி தொடர்பாளர்கள் டிமித்ரி பெஸ்கோஸ் கூறியுள்ளதாவது: பிரதமர் மோடியின் முயற்சியை நேட்டோ நாடுகள் ஏற்குமா என்பது தெரியவில்லை. அவர்கள் அடிக்கடி சந்தித்து பேசுகின்றனர். இந்த விஷயத்தில் அவர்கள் என்ன முடிவு எடுக்கின்றனர் என்பது கவனித்து வருகிறோம். பல நாட்டு தலைவர்கள் அமைதி வழியில் தீர்வு காணும்படி தொடர்ந்து கூறி வருகின்றனர். ஒரு சில விஷயங்களை சிலர் ஏற்காமல் இருக்கலாம். சில நேரங்களில் பல விஷயங்களை சிலர் இருக்கலாம். ஆனால் பேச்சு நடத்தினால் அதனால் நல்ல தீர்வு காண முடியும் என்பதை நம்புகிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது மாஸ்கோவில் உள்ள அனைத்து ரஷ்ய கண்காட்சி மையத்தை அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இணைந்து பிரதமர் மோடி சுற்றி பார்த்தார். அங்குள்ள அணுசக்தி தொடர்பான பிரிவை ரஷ்ய எரிசக்தி கழகத்தின் தலைமை செயல் அதிகாரி அலெக்சி லிகாசேவ் சுட்டிக்காட்டி விரிவாக விளக்கியிருக்கிறார். அப்போது இந்தியாவில் சிறிய அளவிலான அணுமின் நிலையங்களை அமைக்க தேவையான ஒத்துழைப்பை அளிக்க ரஷ்யா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அணுசக்தி தொழில்நுட்பத்தை அமைதிக்காக பயன்படுத்துவதில் ஒத்துழைப்பு என்பது ரஷ்யாவுடனான பன்முக ஒத்துழைப்பின் முக்கிய தூண் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து நமது கடையறி டிவியில் அந்த விடுவிப்பு என்பது குறித்து ரஷ்ய இராணுவத்தில் இந்தியர்கள் விடுவிப்பு என்பது குறித்து பிரதமர் மோடி, அதிபர் புடின் இருவருடைய சந்திப்புகள் குறித்து நமது கடையறி டிவியின் பொதுமக்களின் பார்வைக்காக